தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. திமுக அரசின் திட்டங்களை பிற மாநிலங்களும் பின்பற்றுவதாக பெருமிதம். காவிரி, வைகை, நொய்யல், தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை. நதிக்கரை மேம்பாட்டு பணிகளுக்காக இடைக்கால பட்ஜெட்டில் 374 கோடி ரூபாய் நிதி. திருச்சி, மதுரை, ஒசூரில் 1070 கோடிகளில் புதிய டைடல் பூங்காக்கள். 9 மாவட்டங்களில் அமைக்கப்படும் டைடல் பூங்காக்கள் மூலம் 25,500 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என நம்பிக்கை. விரைவில் வெளியிடப்படுகிறது தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை. தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 மூலம் 5 ஆண்டு செயல் திட்டத்திற்காக 500 கோடி ரூபாய். மழை வெள்ளத்திலிருந்து நெல்மணிகளை காப்பதற்காக மேலும் 120 நவீன சேமிப்பு தளங்கள் கட்டப்படுவதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. 495 கோடி ரூபாயில் 3.3 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு தளங்கள் அமைக்கப்படுவதாகவும் விளக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் 58 கோடி ரூபாயில் தூண்டில் வளைவு. தங்கச்சி மடத்தில் 150 கோடி ரூபாயில் மீன்பிடி துறைமுகம். போதிய அளவு நிதியை வழங்காமல் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சிப்பதாக தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. முன்னெப்போதும் சந்தித்திராத சவால்களை எதிர்கொண்டிருப்பதாகவும் ஆதங்கம். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். தமிழக பட்ஜெட்டில் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநகரங்களில் 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகையே உள்ளதாக குறிப்பிட்டு இந்த திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களையும் மறுபரிசீலனை செய்து ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கிட தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்திற்கு இலவச பேருந்து சேவையால் பாதிப்பு ஏற்படுவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மெட்ரோ ரயில்களில் பயணிப்போர் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளதாக தமிழகத்தை மறைமுகமாக சாடிய பிரதமர். ஒன்றிய அரசின் ஓரவஞ்சனைகளை மீறி வளர்ச்சியில் சாதனை என தமிழக பட்ஜெட் குறித்து முதல்வர் பெருமிதம். பிரம்மாண்ட சாதனைகளுக்கு அடித்தளமிடும் பட்ஜெட்டை வரும் ஜூலையில் தாக்கல் செய்வோம் என்றும் பதிவு. தமிழக பட்ஜெட் சொத்தையான அத்திப்பழம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு திமுக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், புட்டு பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன. எழுபது ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடனை விட திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியில் அதிக கடன். திமுக ஆட்சி தொடர்ந்தால் தமிழ்நாடே அடகு வைக்கப்பட்டுவிடும் என அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். மத்திய பட்ஜெட்டின் போது திமுகவினர் ஒட்டிய முட்டை போஸ்டருக்கு இப்போதுதான் அர்த்தம் புரிகிறது. தமிழக அரசு கடனில் தத்தளித்து வருவதாகவும் பட்ஜெட் குறித்து அண்ணாமலை விமர்சனம். தமிழகத்திற்கு 0 ரூபாய் கொடுத்த பட்ஜெட். அதனாலதான் இவங்களே பட்ஜெட்டுக்கு முன்னாடி வீடு வீடா சென்னையில போய் முட்டையை கொடுத்தாங்க. மத்திய அரசு முட்டை கொடுக்குது. அப்ப எனக்கு தெரியல, இன்னைக்கு தான் புரியுது. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கடன் என்பது 9,29,000 கோடி, 9,29,000 crore. தற்பெருமை பட்ஜெட்டுக்கு 0 மார்க். திமுகவின் கடைசி பட்ஜெட் என்பது மட்டுமே ஆறுதல் என தவிக நிர்வாகி அருண்ராஜ் கருத்து. மார்ச் 1 மற்றும் 6 தேதிகளில் மதுரை, வேலூர் வருகிறார் பிரதமர் மோடி.
நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுக்களை அமைத்தது தமிழக பாஜக. கூட்டணி சர்ச்சைகளுக்கு இடையே சென்னை வந்த காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலர் KC வேணுகோபால் ஊரக வேலைத்திட்ட மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்பு. ஆட்சியில் பங்கு கோரி சென்னை முகப்பேர் பகுதியில் ஒட்டப்பட்ட காங்கிரஸ் சுவரொட்டிகள். சுயமரியாதை இழந்து கூட்டணி வேண்டாம் என்ற வாசகம் அடங்கிய சுவரொட்டிகள் கிழிப்பு. ஆட்சியில் பங்கு கோருவது குறித்து ஏற்கனவே தலைமையிடம் பேசிவிட்டேன். அச்சமில்லை என சமூக வலைதளத்தில் பதிவிட்டது தொடர்பாகவும் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் விளக்கம். ஆட்சியில் பங்குன்ற ஒரு தலைமை தான் கேட்டுச்சுல 17ஆம் தேதி தலைமையிட்ட உட்கார்ந்து பேசித்தானே வந்தோம். ட்விட்டர்ல அச்சமில்லை ஒரு வாசகத்தை போட்டீங்க. காலையில குட் மார்னிங் காலையில குட் மார்னிங் மெசேஜ் போடுறேன். அப்புறம் நான் டெய்லி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போடுவேன். அதுல இந்த டைம் நீங்க தான் நினைச்சுக்க வேண்டியதான். நான் என்ன பண்றது? காங்கிரஸ் தலைமையிடம் அதிருப்தியை வெளிப்படுத்திய திமுக. மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை இல்லை எனில் கூட்டணி பேச்சுக்கு அழைப்பில்லை என எச்சரிக்கை விடுத்ததாக தகவல். கட்டுப்பாட்டை மீறி பேசுபவர்கள் மீது அகில இந்திய தலைமை நடவடிக்கை எடுக்கும். தலைமைக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. அகில இந்திய தலைமைக்கு அதைவிட மேலானவர்கள் யாரும் இல்லை. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் தெளிவாக சொல்லியிருக்கிறார், பொது வெளியில் யாரும் பேசக்கூடாது என்று. பேசின பிறகு இதை தொடர்ந்து பேசுறாங்கன்னா அது அகில இந்திய தலைமை பார்த்து கொண்டு இருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு உரிய கட்சி. ஆட்சியில் பங்கு கேட்க காங்கிரசுக்கு உரிமை உள்ளது என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. பிரச்சனை சுமூகமாக முடியும் என்றும் நம்புவதாகவும் பேட்டி. காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். முதலமைச்சர் இது குறித்த விளக்கத்தை ஏற்கனவே தந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு அது பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார். உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன்.